நம்ம ஒரு சிம்பிளான மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க. கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோல் வேண்டான்னா தோலை நீக்கிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்காலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம், நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவு மாங்காய்க்கு. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வருது. பொரிஞ்சிட்டே வரும்போது கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்காதீங்க, கசக்கும். காரத்துக்காக வந்துட்டு நான் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. 2 சேர்த்துருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாங்காவை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வந்துட்டு நம்ம வதக்கி விட்டோன்னா போதுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மாங்காய் வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கலர் வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ நான் ஆட் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த மாங்காய் பாருங்கள் நல்லா நசுங்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ சிம்பிளான சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி.